பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறேன். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. காலப்புருஷனுக்கு 2வதுல வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள், காலப்புருஷனுக்கு 2வது ராசியாக வச்சுருக்கிற ரிஷபராசி. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். எல்லா செல்வமும், பொருள் செல்வத்தை முதல்ல கொடுக்கக்கூடியவன், அருட்செல்வம் நமக்கு கொடுக்கக்கூடியவன். பொருள் செல்வம் அருட்செல்வம் ரெண்டையும் கொடுக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, பொருள் செல்வத்துக்கு உரிய குரு உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். 2ல் இருக்கார். நான் கொஞ்ச நாளைக்கு தானே, 2-3 மாதம்தான். நான் 2-3 மாதம்தான். அப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்க. அப்புறம் உங்களை விட்டு வந்துடுறாரு. இப்போ அதுக்காக புதிய தொழில். உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் மட்டும் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் கடகம், சிம்மம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு கவனமாக இருக்கணும். நீங்கள் ரிஷபராசினா ராஜ சக்கரத்தி யோகம்னு ஐயா சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்தது தனுசு, மீனம். இது ஒரு 50% பாதிப்பை கொடுக்கும். கடகமும் சிம்மமும் 70% மேலே பாதிப்பாக கொடுக்கும். அப்போ அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த லக்னத்துக்குரியவங்க, அந்த லக்னாதிபதி சூரியன், உங்கள் ராசிதிபதி சுக்கிரன் எந்தெந்த பாவகத்தில் இருக்கிறார், எந்தெந்த பாவகத்தன்மையோடு இயங்குகிறார், இது எல்லாத்தையும் கவனித்து தான் உங்கள் தசாபத்தியை பார்க்கணும். இதை கவனித்து தான் உங்கள் தசாபத்தியை பார்க்கணும். தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஒருத்தர் செயல் செய்ய வேண்டும். புதிய தொழில் ஆரம்பித்தால் இப்போ ஆரம்பிங்க. உங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுக்கு நீங்கள் ராசிக்கேற்ற தொழிலை சொல்லியா, ராசிக்கேற்ற தொழிலை சொல்ல அப்படித்தான் நம்ம கேட்குறோம். அப்போ அந்த ராசிக்கேற்ற தொழில் என்னென்ன தொழில், அப்போ ராசிக்கேற்ற தொழில் சொல்லுங்கள் அப்படின்னு முதல்ல டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துங்க, ஸ்வீட் எடுங்க, நாடகம், நாட்டியம், மீடியாக்கள், பாட்டு, பண்பாடு, கலை, ஆயக்கலை, பார்த்திங்களா, மியூசிக்கல், ஹோண்டா கம்பெனி, கார் கம்பெனி, அழகான எல்லாமே அழகு. பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும், இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு சம்மந்தப்பட்டது, கண்ணாடி சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த அதில் என்ன பேர், லேடிஸ் வச்சு நடத்துவாங்களே, அதுக்கு பேர் என்னது, நம்ம சொல்லுவீங்க இல்லை, அந்த மாதிரி லேடிஸ் வச்சு அழகு, பியூட்டி பார்லர், இது பூரா ரிஷபத்துக்கு இந்த ஒர்க்கு பூரா ரிஷபத்துக்குள்ள அடங்கும். பெண்கள் மற்றும் கவனமாக இருத்தல் வேண்டும். தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக யார் வர்றா, உங்கள் யோகாதிபதி வர்றார். அதாவது 7, 8, 9, 10 யார் தெரியுமா, தர்ம கர்மாதிபதி. 8ல் மறையல, தர்ம கர்மாதிபதி 6ல் மறையல. தர்ம கர்மாதிபதி உங்களுக்கு பணபரத்து போல, கேந்திரத்து போல எங்கே இருக்கார், லாபாதிபதியாக இருக்கார். உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு, ரிஷப ராசிக்கு சனீஸ்வரர் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடாது, லாபத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ புதன் திசையில் சனி புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, அட்லீஸ்ட் சுக்கர திசையில் புதன் புத்தி,
இல்லை புதன் புத்தியில் சுக்கிர புத்தி, சனி திசையில் ராகு புத்தி. ராகு புத்தி நல்ல வேலை செய்யும். ராகு நல்ல வேலை செய்யும் ரிஷப லக்கணத்துக்கு, ரிஷபத்துக்கு, மிதுனத்துக்கு, கன்னிக்கு, துலாமுக்கு, மகரத்துக்கு, கும்பத்துக்கு, இதுக்கெல்லாம் ராகு போல்ட்ட வேலை செய்யும். செல்வத்தை கொடுக்கும், வற்றாத ஜீவனை கொடுக்கும், வற்றாத செல்வத்தை கொடுக்கும், நட்புக்கிறவன். பயப்பட வேண்டாம். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு வர வேண்டும். அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்தால் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை ஒரு மிக மிக உச்சத்தொட்ட மாதமாக உங்களுக்கு அமையும். ஒரு உச்சத்தொட்ட மாதமாக அமையும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 12ல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடு இந்த நேரம். ஏன்னா அடுத்து சனீஸ்வரன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவையாக இருக்குதோ உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ல் குருங்க. 2ல் குரு கிடைக்கிறது மிக அபூர்வம். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. 2ல் ஏன்னா 2க்கு உரியவன் 2ல் இருக்கும்போது, 2க்கு உரியவன் 2ல் இருக்கும்போது என்ன ஆகும்? மிக சிறப்பானதாக இருக்கு இல்லையா? அதனால் 2க்கு உரியவன் 2ல் இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. 1 2 3 4 5 உங்களுக்கு அதே மாதிரி ராகு வேறு இருக்கார். ராகும் நல்லது கொடுப்பார். 10ல் ராகு, 10ல் ராகு. வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகணும், அப்ராடுக்கு கண்டிப்பாக போகணும். வெளிநாட்டு பயணம் மிக மிக உயர்ந்தது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3க்கு உரியவன் உங்கள் வீட்டில் இருக்காருன்னு. 3ங்கிறது குறுகிய பயணம், 3ங்கிறது கம்மி தான். பட் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் உங்களுடைய ராசியில் உச்சத்தில் இருக்கார். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்காது? கார்த்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கார்த்திகை முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகப்பெருமானை நல்லா சுபிட்சமாக கும்பிடுங்க. நல்ல வேண்டுதல் பண்ணுங்கள். ஏற்கனவே இப்போ மாசி பங்குனியில் மிக அற்புதமாக இருக்கும். சித்திரை வரையுமே உங்களுக்கு ஒரு அம்பாள் வழிபாடு நிறையவே இருக்கும். அதுக்கடுத்தது ரோகிணி அம்பாள். ஒரு முறையாவது திருவனைக்கல் போய்ட்டு வாங்க ரோகிணி நட்சத்திரக்கிறவங்க. கார்த்திகை நட்சத்திரம் முருகன் கோவில் எல்லா கோவிலுக்குமே நீங்கள் போகலாம். முருகனுடைய எல்லா கோவிலுக்கும் போகலாம். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி சிதம்பரம் போய்ட்டு வாங்க. சிதம்பரம் போய்ட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற காளி, தில்லை காளியை கும்பிடுங்க. தில்லைக்காளி, எல்லைக்காளின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். அதை கும்பிடுங்க. அதை விட எல்லா சிறப்பும் பெற்றது ஒரு காரியத்தை சித்தி பெற வைப்பது, ஒரு காரியத்தை வெற்றி பெற வைப்பது, ஒரு காரியத்தை ஜெயிக்க வைப்பது, ஒரு காரியத்தை ஜெயத்தை கொடுப்பது, ஒரு காரியத்தை தங்கு தடையின்றி முன்னின்று நடத்துவது காரிய சித்தி மாலை. விநாயகருடைய காரிய சித்தி மாலை. விநாயகருடைய காரிய சித்தி மாலைன்னே தலைப்பு இருக்கும். நீங்கள் கூகுளில் தான் எடுக்கணும், யூடியூப்பில் எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பானதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.